வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. 7ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதி, 10ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி. 7 10 10 7 தொடர்பு. 10ஆம் பாவம் தொழில், கடமை, நமக்கு கொடுக்கப்பட்ட பணி. அந்த பணிக்கு கடவுள் 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். இப்போ 7ஆம் பாவம் கணவன் மனைவி பங்குதாரர் ஒருவருடைய தொழிலுக்கு இன்னொருத்தர் வழிகாட்டுதல் 7ஆம் பாவம், அல்லது இன்னொருவர் தொழில் சம்பந்தமாக வழிகாட்டுவது 7ஆம் பாவம், அல்லது இன்னொருத்தர் தொழில் இவர் பார்த்து கொள்பவராகவும் அவர் கமிஷனுக்காக வழிநடத்துவதும், அல்லது வேலை பங்குதாரராக இருப்பது, அல்லது சரிபாதி முதலாளி செய்து பங்குதாரராக இருப்பது. இவர் தொழில் எவ்வாறு பிரித்து அமையும்? இவர் 7ஆம் பாவத்தை இயக்குவதன் மூலம் 10ஆம் பாவம் தூண்டப்படும். ஒரு பங்குதாரர் மூலம் தொழில் அமையும். திருமணத்துக்கு முன் சாதாரணமாக இருப்பார்கள். திருமணத்திற்கு பின் தொழிலில் உயரத்துக்கு சென்று விடுவார்கள். 10ஆம் பாவம் 7ஆம் பாவத்தில் இருந்தால் இவர்கள் திருமணத்திற்கு பின் இவர்கள் தொழில் விருத்தியடையும். அதற்கு முன்னால் இவர் தொழில் மந்த நிலையில் இருக்கும். 7ஆம் பாவம் தூண்டப்படும் போது இவர்கள் தொழிலில் ஜொலிப்பார்கள். 7ஆம் பாவம் என்பது வெளி உலக தொடர்பு, நிறைய நண்பர்களை சந்திப்பது, நிறைய நபரோடு நட்புறவு கொள்வது, உரையாடுவது, பழகுவது. வெளியுலக தொடர்பு எந்த அளவிற்கு பழக்கம் விரிவுபடுத்துகிறாரோ அந்த அளவிற்கு 10ஆம் பாவம் விருத்தியடையும். 7ஆம் பாவம் 10ஆம் வீட்டில் அமர்ந்தால் 7ஆம் பாவம் திருமணம், வெளி உலக தொடர்பு கிடைத்தால்தான் புகழ் பிரபலம் அடைய முடியும். இவர்களுக்கு 10ஆம் பாவம் தொழில் இயக்கம் மூலமாக 7ஆம் பாவம் தூண்டப்படும், விருத்தியடையும். தொழில் மூலமாக 7ஆம் பாவம் சிறப்பாக செயல்படும். 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பு. 5 9 தொடர்பு. எந்த கர்மா குலத்தையோ வம்சத்தையோ பாதிக்கும் என்றால் 2 விதமான கர்ம பதிவுகள். 1. குலதெய்வ தடை, குலதெய்வ வழிபாட்டை வழிபடாமல் இருப்பது. 2. நம் முன்னோர்களின் ஆசியை பெறாமல் இருப்பது, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பது. இந்த 2இல் ஏற்படக்கூடிய தடை அந்த ஜாதகரோடு மட்டும் முடியாமல் அவர் வம்சத்துக்கும் கெடுதல் விளைவிக்கும். இதனால் முன்னோர்களின் உதவி இருக்காது. எந்த விதமான பஞ்சபூத துணையும் இல்லாமல் போய்விடும். நாம் நினைப்பது, முயற்சி எடுப்பது, செயல்படுத்துவது, உழைப்பது, இவை அனைத்தும் தனது காரியம் லட்சியம் அடைவதற்காக. அதாவது சொத்து சேர்க்கை, வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கு, வேலை தொழில், நாம் செய்யும் அத்தனை கர்மாவும் ஏதாவது ஒரு விளைவு, ஒரு பலன் எதிர்பார்த்து முயற்சியில் இறங்குகிறோம். அந்த பலன் கிடைக்காமல் போனாலோ, அந்த பலன் நமக்கு கிடைப்பதற்கு நாம் மட்டும் உழைத்தால் கிடைத்து விடுமா என்றால் குலதெய்வ அருளும் மூதாதையர் ஆசியும் வேண்டும். இது 2ம் இருந்தால்தான் நாம் அந்த முயற்சி உழைப்பு மூலம் வரும் வருமானத்தை பெற முடியும். குலதெய்வம் பித்ரு ஆசி இல்லாமல் எந்த வேள்வியும் எந்த யாகமும் அதற்கு உரிய பலன்களும் ஒருவருக்கு வந்து சேராது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளுக்குள் எதுவும் இல்லாத நிலை, நிறைவான மனிதராக வாழ முடியாது. அவர்கள் பரம்பரையும் நிறைவாக வாழ முடியாது. மத சடங்கு என்று எல்லா மதத்துக்கும் இருக்கிறது. ஒருவர் நினைத்த காரியம் நிறைவாக நடந்தால் அவர்களுக்கு குலதெய்வம் பித்ரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அர்த்தம். இவர் நினைத்தவுடன் பஞ்சபூதமும் வேலை செய்கிறது, நவக்கிரகமும் அவர்களுக்கு துணை நிற்பது. அவர்கள் ஒரு விஷயம் நினைக்க அது சம்பந்தப்பட்ட தகவல் உடனே கிடைக்கிறது என்றால் குலதெய்வம் அருள் நிறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த ஒரு அறிகுறி போதும் இந்த அருள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள. 5ஆம் பாவம் தாத்தா, 9ஆம் பாவம் தந்தை. இப்படி ஆண்வழி வாரிசு பரம்பரை 1 5 9 மூல திரிகோணம். தந்தை தாத்தா பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் குலதெய்வ வழிபாடு விடுபட்டது என்று அர்த்தம். இதற்கு என்ன வழி என்றால் குலதெய்வம் வழிபடுவது சரிதானா என்று சரிபார்க்கவும். 4ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் தொடர்பு இருந்தால், 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் 4ஆம் அதிபதி விரயத்தை எடுத்து சொல்லும் பாவம். 12ஆம் பாவம் என்ற விரயம் அயனசயன போகம். இதை இயக்குவதன் மூலம் 4ஆம் பாவம் இயங்க ஆரம்பித்துவிடும். இரவு நேர வாழ்க்கை, வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, மருத்துவம், இதை இயக்குவதன் மூலம் நாம் 4ஆம் பாவம் தூண்ட முடியும். 12ஆம் பாவம் மூலம் 4ஆம் பாவம் செயல்படும். 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் கல்வி சார்ந்த விஷயம் மூலம் விரயம் ஏற்படும். கல்வி, வித்தை, 4ஆம் பாவம் சார்ந்த விஷயம் விரயம்.
வீண் தண்டச் செலவுகள் அதிகமாக இருக்கும். நிறைவு நிலை அடைய விரயம் ஏற்படும். கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி வாங்கினால் அதன் மூலம் பிரயோஜனம் இல்லை. படித்த படிப்புக்கு முரண்பாடான வேலை செய்வார்கள். படிப்பு விரயமாவது. 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருப்பது படிப்புக்காக விரயம் செய்வது வேறு, படிப்பே விரயமாவது வேறு. 4-12 சேர்க்கை உள்ளவர்கள் உணவுக்காக நிறைய பணம் விரயம். 12-4 உள்ளவர்கள் உணவுகளையே விரயம் பண்ணுவார்கள். இதுவே 4-12 விபரமாகும். 1-12 தொடர்பு. லக்கண அதிபதி 12இல் அமர்வதும் 12ஆம் அதிபதி லக்கணத்தில் அமர்வதற்கும் உள்ள வித்தியாசம். லக்கணாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் இவர்கள் 12ஆம் பாவத்தை தேடி போகிறார்கள் என்று அர்த்தம். 12ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் 12ஆம் பாவம் இவர்களை தேடி வருகிறது என்று அர்த்தம். 12ஆம் பாவம் மருத்துவம், ரசாயனம், துறவு, இருட்டு, வாழ்க்கை, வெளிநாடு, துறவு மனநிலை, வெளிநாட்டின் குடிபெயர்வு, வெளிமாநில தொடர்பு, விரக்தி மனநிலை, பிரிந்து செல்லும் மனநிலை, தனிமை விரும்பி முக்தி, இவை அனைத்தும் 12ஆம் பாவம். லக்கண அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் இவர் 12ஆம் பாவத்தை தேடி செல்கிறார். 12ஆம் பாவ அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இவர்களை தேடி அந்த பாவகாரகம் தூண்டும். லக்கண அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் மருத்துவம் சார்ந்த ஞானம் இவர் தேடுகிறார். 12ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் மருத்துவ ஞானம் இவர்களை தேடி வருகிறது. உதாரணம், 7ஆம் பாவ அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இவர்களை தேடி வெளி உலகம் தொடர்பு சார்ந்த ஞானம் வந்து கொண்டே இருக்கும். 7ஆம் பாவம் வெளியில் சுற்றுவது, வெளி உலக தொடர்பு, கூட்டுத் தொழில், மார்க்கெட்டிங், பங்குதாரர், திருமண வியாபாரம் தேடி வரும். 1-3 தொடர்பு. 3ஆம் காரகம் தகவல் தொடர்பு, இளைய சகோதரர், மாமனார், அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள், சோசியல் மீடியா நெட்வொர்க், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எலக்ட்ரானிக் சாதனங்கள். லக்னாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் இவர்கள் 3ஆம் பாவத்தை தேடி செல்கிறார்கள் என்று அர்த்தம். 3ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் 3ஆம் பாவம் இவர்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நாம் தேடி செல்கிறோமா அல்லது அந்த விஷயம் நம்மை தேடி வருகிறதா? நல்லது கெட்டது இரண்டும் சேர்ந்தே வரும். இதுபோலவே அனைத்து காரகத்துவமும் இருக்கும். 1-7, 1-12 இவர்கள் வீட்டில் இருக்கும் நேரத்தை விட வெளியில் இருக்கும் நேரம் அதிகமாகும். 1-12 ஊரை விட்டு வெளியில் இருப்பது, பிரிந்து வாழ்வது, நிரந்தரமாக அல்லது நீண்ட காலம் பிரிந்து வாழ்வது. 1-7 அடிக்கடி பயணம் செய்து கொண்டே இருப்பது, ஊர் சுற்றி கொண்டே இருப்பது. 1-12 பல நாள், பல மாதம், வருடக்கணக்கில் பிரிந்து வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூரில் பிரிந்து இருப்பது. 1-7 அடிக்கடி வெளியில் சென்று வருவது. 1-12 நீண்ட நாள் பிரிந்து வாழ்வது, பல மாதம். இதுபோல் நம் குடும்ப உறவுகள் எப்படி என்று பார்க்க வேண்டும். நம் ஜாதகத்தை வைத்து அந்த உறவுகளை பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.